பச்சை மிளகாய் மட்டும் வச்சு சிக்கன் செய்ய முடியும்னா நம்புவீங்களா? அதுவும் சூப்பர் டேஸ்ட்ல. செய்யறது ரொம்ப ஈஸி, ஆனா டேஸ்ட் செம்மையா இருக்கும். இவ்வளவு ஈஸியா சிக்கன் செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க. இந்த வீடியோ முழுசா பாருங்க, நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணுவீங்க. அவசியம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் லலிதா மோகன். வெல்கம் டு லலிதாஸ் குசின். இதுக்கு முதல்ல 12 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகாயும் சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கணும். அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட்டாகவே சிக்கனை சேர்த்துட வேண்டியதுதான். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சும்மா ஒரு புரட்டுனா போதும், ரொம்ப வதக்கக்கூடாது, ஏன்னா சிக்கன் ஹார்டாகிடும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து அதையும் கோட் ஆகிற அளவுக்கு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான், இப்போ தண்ணி சேர்த்துற வேண்டியதான். நான் 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு நெய்யும் பச்சை மிளகாயும் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நான் சேர்த்துருக்கிற அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இல்லை காரசாரமாக வேணும்னா நெய்யை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டால் போதும். ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 3 ஸ்டெப்பு தான் பாக்கி. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். இதில் சிக்கனை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சும்மா ஒரு கோட்டிங் வர அளவுக்கு கிண்டி விட்டால் போதும். இப்போது இதில் சிக்கன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துடலாம். நான் விதையை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இதை சும்மா கிண்டிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்கணும். இந்த சோயா சாஸை கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் சேர்க்குறோம். இது கொதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு ஃபுல் லெமன் ஜூஸை இதில் சேர்த்துக்கணும். இதான் லாஸ்ட் ஸ்டெப். இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்க்கணும். 1/4 கப்பு தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை க்ரீமி டெக்ஸ்டருக்காக சேர்க்குறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், ஜஸ்ட் கிரீன் சில்லியை வச்சு ஒரு டெலிஷியஸான சிக்கன் டிஷ் ரெடி. இது ஒரு ஸ்டார்டர் தான், ஆனாலும் கீ ரைஸ், ஜீரா ரைஸ், பூரி, சப்பாத்தி இதோட சேர்த்து சாப்பிட்டாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு நன்றி.